போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2025 ஜனவரி மாதம் கன்னி ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே. இந்த 2025 முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம். ஜனவரி மாதத்தில் கன்னி ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பொது பலனாக கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து, கோல்சார கிரகங்கள் இல்லையா, சாரம்னா நகர்தல், அந்த கோள்களினுடைய நகர்தலை கொண்டு ஆங்கில மாதம் ஜனவரி மாதம் ஒரு மாதத்திற்குண்டான பலனை கன்னிராசி நண்பர்களுக்காக சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே. வருடத்தினுடைய முதல் மாதம், இந்த மாதத்தில் நற்பலன்கள் எல்லாம் நிறையா ஏற்பட்டுருச்சுன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த மனோபலத்தோடையே இந்த வருடத்தில் சிறப்பான பலன்களோடு போயிடலாம் இல்லையா. இறைவனுடைய அருளால் ஒவ்வொரு மாதமும் அற்புதமான பலன்கள், ஒவ்வொரு நாளும் அற்புதமான பலன்கள் நடக்க எல்லாம் அல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டிக் கொள்கின்றேன். ஹாப்பி நியூ இயர். வருடத்தினுடைய முதல் மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் 2025 இந்த வருடத்தினுடைய முதல் மாதத்தில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் ரொம்ப நாள் முயற்சியாக இருந்தோம், எங்களுக்கு பலன் கிடைக்கல, ரொம்ப நாள் நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தேன், இது வரைக்கும் எனக்கு பலன் கூடி வரல, கொஞ்சம் மனம் குழப்பமாக இருந்தது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதே போல் பொருள் லாபத்தில் பாருங்கள், நான் ரொம்ப நாளாக குறைவான லாபத்துக்கு போராடிக்கிட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு பெரிய லாபம் ஏற்படுமாங்கிற ஒரு சிந்தனை இருந்தது. நான் செய்கின்ற வேலையிலையும் ஒரு நல்ல ஆதாயம் இருந்தது, செய்கின்ற வியாபாரத்திலையும் ஒரு நல்ல லாபம் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நல்ல லாபங்கள் உண்டு, நல்ல ஆதாயம் உண்டு, வேலையில் ஒரு அபிவிருத்தி உண்டு. ரொம்ப நாளாக நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் இருக்குது, என்னை நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக சிலர் தொல்லை கொடுக்குறாங்கன்னு நினைத்தவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, அதாவது அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் ஏற்படுது. நன்மையான பலன்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் அற்புதமாக இருக்குது. ரொம்ப நாள் கடன் நிலுவையில் இருந்தது, பாக்கி இருந்ததுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் கடனை தீர்த்துக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். கடன் பாக்கிகளை எல்லாம் தீர்த்துக்கலாம், கடன் சுமைகளை குறைச்சிக்கலாம், வேலையில் இருக்கக்கூடிய பணி சுமைகளெல்லாம் குறையும். இவ்வளோ நாள் உங்களுடைய உழைப்புக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல அற்புதமான சூழ்நிலை, அற்புதமான வளர்ச்சிகள் எல்லாம் இருக்குது. சிறிது நாளாகவே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் எனக்கு கொஞ்சம் சிறப்பில்லைன்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதம், தை பிறந்தாலே வழி பிறக்குமா, தை மாதத்திலிருந்து பாருங்கள் உடல் ஆரோக்கியம் இன்னும் கொஞ்சம் சீராகும். சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்தது, என்னுடைய தேக ஆரோக்கியம் பலமாக இல்லை, வாகனத்தில் அப்பப்போ தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படுது, என்னுடைய தாயாரினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை, இப்படியெல்லாம் நினைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தை பிறந்தால் வழி பிறக்குமா, அற்புதமான மாற்றங்கள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியம் சீராகும், வாகனத்தில் ஏற்பட்ட அப்பப்போ செலவுகள் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னாலும் ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. இடம் சார்ந்த விஷயத்தில் முதலீடுக்கான சூழ்நிலை இருக்குது. அற்புதமான மாதம், வளர்ச்சிக்குண்டான மாதம், உயர்வான சூழ்நிலைகளெல்லாம் உருவாகக்கூடிய மாதம். சரி, ஜோதிடத்தில் நம்ம சொல்லக்கூடிய குறிப்புகளை நன்மையான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு எதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறத விட்டுறக்கூடாது இல்லையா. இதில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய, விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இந்த மாதத்தில் வேலையாட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வேலையாட்களோட கொஞ்சம் நம்ம இணக்கமாக போக வேண்டியது ரொம்ப அவசியம். நம்மக்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்களோட கொஞ்சம் நம்ம இணக்கமாக போகணும். இல்லைன்னா எதிர்மறையான கருத்து, நாம் சொல்கிறதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், இந்த வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். சிறிய மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. யார்கிட்டையாவது பணம் கொடுக்குறோம், யாருக்காவது பணம் சார்ந்த உதவிகள் செய்கிறோம்,
இதில் நிதானம் இல்லைன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன இழப்பு ஏற்படுறதுக்கும் இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குது. கொடுத்த தொகை வரல, இல்லை நான் நம்பி தானே செய்தேன், இப்படியெல்லாம் சில சிந்தனைகள் உருவாகும், சில சூழ்நிலைகள் உருவாகும். சற்று கவனமாக இருக்கணும் கன்னிராசி நண்பர்கள். இந்த மாதத்தில் அற்புதமான மாதம் தான், நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய மாதம் தான். இருந்தாலும் விழிப்புணர்வாக எதுலெல்லாம் இருக்கணுங்கிறதும் சில குறிப்புகள் இருக்குது இல்லையா? வாகனத்தில் அடிக்கடி செலவு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. முடிஞ்சால் புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குன்னா வாகனத்தை புதிதாக மாற்றிடுங்க, நற்பலன்களும் ஏற்படும். தேவையில்லாமல் வாகனத்துக்கு சின்ன சின்ன செலவு பண்ணி அந்த வாகனத்தை வச்சுட்டே இருக்க வேண்டாம். கொஞ்சம் சரியில்லையா வேற ஒரு புதிய வாகனங்கள் வாங்குங்க. வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த தை மாதத்திலேயே உருவாகுது. அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் இருக்குது. சின்னதாக மனக்குழப்பம் இருக்குது, எனக்கு சரியாக முடிவெடுக்க முடியல, நான் எடுக்கக்கூடிய முடிவு சரிதானாங்கிறத என்னால் தீர்மானமாக தெரிஞ்சுக்க முடியல. இப்படியெல்லாம் ஒரு சிலருக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். இருந்தாலும் இறை வழிபாட்டோடு தியானம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன செய்யலாம்? அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு 10லிருந்து ஒரு 15 நிமிடங்கள் கொஞ்சம் இந்த சுவாசத்தை கவனித்து பயிற்சி செய்து பாருங்களேன். சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க. இந்த சுவாசத்தை உள்ளே இழுக்கிறதையும் வெளியில் விடுறதையும் கோவிலினுடைய வளாகத்தில் ஒரு ஓரத்தில், அந்த சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 10 நிமிடம் இதை செய்யுங்க. மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கொஞ்சம் உணர முடியும். எதுக்காக சுவாசத்தை பற்றி கன்னிராசி நண்பர்களுக்கு பேசுகிறேங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு சில குறிப்புகள் நிறைய பேசுவோம். இந்த சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க, இந்த உணர்வை கவனிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த புருவ மத்தியில் நினச்சி இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. காரியங்கள் அனுகூலமாகும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும், மனம் ஒருநிலைப்படும், செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும், நன்மையான விஷயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய மாதம். கன்னிராசி நண்பர்களுக்கு இறை வழிபாட்டோடு தியானத்தையும் சேர்த்துக்குங்க. நிச்சயம் நன்மையான பலன்களை எல்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் உணர முடியும். தொடர்ந்து பல காணொளிகள் பேசிக்கிட்டே வரோம். இன்னொரு காணொளியில் நம்ம சந்திப்போம். போதி வணக்கம்.